2026 பட்ஜெட் கார் வாங்கணுமா? மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் செம்ம அதிகமா இருக்குது. ஆனா பிகெஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா, எந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்குது, சேஃப்டில ஸ்ட்ராங்கா இருக்குது, மெயின்டெனன்ஸ் சீப்பா இருக்குது, சிட்டி யூஸ்க்கு ஈஸியா இருக்குது அப்படிங்கறத பார்த்து எடுக்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த வீடியோல இந்தியன் மார்க்கெட்ல இப்ப இருக்கிற பெஸ்ட் பட்ஜெட் கார்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். டாப் 10ல இருந்து ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது ரெனால்டோட குவிட் தான். பிரைஸ் பார்த்தோம்னா 5,12,000 இருந்து 7,28,000 வரைக்கும் இருக்குது ஆன் ரோட் பிரைஸ்ல. இந்த வண்டியோட பிகெஸ்ட் ஹைலைட் என்னன்னா, இது ஒரு எஸ்யூவி ஸ்டைலிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் கார் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்காது. ஹேட்ச்பேக் கார் தான், பட் எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃப்ரண்ட் டிசைன்ல எல்இடி டிஆர்எல், கிராஃபைட் கிரில், அதுக்கப்புறம் ரக்கட் லுக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா காருக்கு அட்ராக்டிவா இருக்குது. அதனால ரோட் பிரசன்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில யூஸ் பண்றது 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 67 பிஹெச்பி பவரும் 91 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த கார் ரெண்டு ஆப்ஷன்ல கிடைக்குது. மேனுவல், அதுக்கப்புறம் ஏஎம்டி ஆப்ஷன்ஸும் இந்த கார்ல வந்து இருக்குது. சிட்டி டிரைவிங்க்கு செம ஈஸியான கார். அதுவும் ஏஎம்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கியர் நாப் மாதிரி தான். வால்யூம் பட்டனை திருப்புற மாதிரி லெஃப்ட் சைடுல திருப்பினீங்கன்னா டிரைவ், சென்டர்ல வச்சீங்கன்னா நியூட்ரல், ரைட்ல திருப்பினீங்கன்னா ரிவர்ஸ். இந்த மாதிரி மூணு மோட் மட்டும் தான் அதுல இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாவே எடுத்து ஓட்டலாம். அந்த மாதிரி இதோட ஏஎம்டி காரை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ லேடிஸ் ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான கார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. முக்கியமா சிட்டி டிரைவிங்க்கு இது செம ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம காம்பாக்டான சைஸ்ல இருக்குது. 184 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்கிறதால இந்தியன் ரோட்ஸ்க்கு இது ஒரு பக்காவான பெர்ஃபெக்ட்டான காரா இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா இப்ப டாப் எண்ட் வேரியன்ட் போகும்போது 8 இன்ச் டச் ஸ்கிரீன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, டிஜிட்டல் கிளஸ்டர், ரியர் கேமரா, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெகட்டிவ் சைடு அப்படின்னு இந்த கார்ல பார்த்தோம்னா, இன்ஜின்ல சில வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த கார்ல இருக்குது. ஹைவேல ஓட்டும் போது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். 5 பேர் போகும்போது கம்ஃபர்டபுளா இருக்காது. 4 பேர் போகும்போது சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில 2 ஏர்பேக் தான் கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக்ஸ் இதுல ஸ்டாண்டர்டா கிடையாது. லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. என்னது எஸ்பிரஸோவா? இந்த காரோட டிசைன் பார்த்தா நிறைய பேருக்கு வியர்டான ஒரு ஃபீல் வந்து வரும். ஆனா உண்மையாலும் சொல்ல போனோம்னா டிசைன் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இது பிராக்டிகலா சூப்பரான ஒரு காரா இருக்குது. பிராக்டிகலிட்டி அப்படிங்கிறதுல இந்த கார் செம ஸ்ட்ராங், முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த கார்ல யூஸ் பண்றது 1.0 லிட்டர் K10C இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. பெட்ரோல் மட்டும் தான். மைலேஜ் அப்படிங்கிறது இந்த வண்டியோட பிகெஸ்ட் வெப்பனா இருக்குது. இந்த கார் 66 பிஹெச்பி பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஏஎம்டி வெர்ஷன்ல இந்த கார் 25 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்றாங்க. ஏன் இந்த காரை வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டி யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார் சூப்பரா இருக்கும். ஹை சீட்டிங் கொடுத்திருக்கிறதுனால வயசானவங்க ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஹேட்ச்பேக் காரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோயர் சீட்டா இருக்கும். சோ பெரியவங்க ஏறி இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கார் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். விசிபிலிட்டி இந்த காரை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சஸ்பென்ஷன் சாஃப்டா கொடுத்திருக்காங்க. இதனால ஃபேமிலி யூசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காரை ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்த கார்லயும் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்களும் இருக்குது. இந்த கார் சேஃப்டில அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காதீங்க. மாருதி கார்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் தான் இது வாங்கி இருக்குது. ஹைவே ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்குது. ஹைவேஸ்ல ஓட்டும் போது 60, 70 அந்த மாதிரி ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். அதுக்கு மேல ஓட்டுனீங்கன்னா கார் ஆல்ரெடி ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகும். இன்டீரியர் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ஒரு ஃபீல் வந்து இந்த கார்ல இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எதுவும் இல்ல, ஆல்டோ K10 தான். ஆல்டோ K10 இந்த கார் இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாசான காரா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல்டோ 800 இருந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த கார் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ல வந்து இருந்துச்சு மார்க்கெட்ல. பட் அந்த கார் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ 1000 சிசில மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த கார் வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் உண்மையாலுமே பெஸ்ட் பிரைஸ்ல 4,42,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 6,47,000 ரூபாய்க்கு கோட் பண்றாங்க ஹையர் எண்ட் மாடல. அது மட்டும் இல்லாம இந்த கார் பாத்தீங்கன்னா காம்பாக்டான சைஸ், மைலேஜ் சூப்பரான மைலேஜ், லோ மெயின்டெனன்ஸ், பெப்பியான இன்ஜின் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில யூஸ் பண்றதும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எஸ்பிரஸோல ரெண்டுலயும் யூஸ் பண்றது ஒரே இன்ஜின் தான். 1.0 லிட்டர் K10C இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. 68 பிஹெச்பி பவர், 91 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸ்மால் கார் தான். பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெட்டராவே இருக்கும் இந்த கார் பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா டாப் எண்ட் வேரியன்ட் நம்ம போற மாதிரி இருந்தா டச் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கார்ல சூப்பராகவே இருக்கும். நெகட்டிவ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைவேஸ்ல ஓட்டும் போது இதோட கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த கார் பாத்தீங்கன்னா சிட்டி டிரைவிங்க்கு நல்லா இருக்கும். ஒரு லோக்கல்ல ஒரு 50 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெயிட் ஹைவேல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஹைவேஸ்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம 80 கிலோமீட்டர் பர் ஹார்ன் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்காது. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆல்டோ K10ல கேபின் நாய்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிசைன் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வரும்போது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம் மாடர்னுக்கு ஏத்த மாதிரி. பட் அதை பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது மாருதி சுசுகியோட சிலேரியோ அப்படிங்கிற கார் தான். இந்த கார் 5,56,000 இருந்து 7,93,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் வந்து கோட் பண்றாங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்து டாப் எண்ட் வேரியன்ட் வரைக்கும் இதுதான் பிரைஸ். இந்த கார் ஏன் நம்ம லிஸ்ட்ல வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் மைலேஜ் சூப்பரா ப்ரொவைட் பண்ணும். ஆனா இதுல யூஸ் பண்ணிருக்கிறதும் அதே இன்ஜின் தான், 1.0 லிட்டர் K10 இன்ஜின் தான். ஒருவேளை உங்களுக்கு ஆல்டோ K10 பிடிக்கலையா, எஸ்பிரஸோ போங்க. எஸ்பிரஸோ பிடிக்கலையா, சிலேரியோ வாங்க. சோ இந்த மாதிரி அதே இன்ஜின் தான், பட் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேற மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் சிலேரியோ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட்ல நல்லா இருக்கும், கொடுக்குற பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த காரோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. அதனால டெய்லி ஆபீஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்ன தெரியுமா, இதுல 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர் வந்து ஸ்பேசிஸா இருக்குது, நல்ல விசிபிலிட்டி இருக்குது. காரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. நான் 2024 மாடல் வந்து டிரைவ் பண்ணேன், ஒரு 30 இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினேன். காரோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது. கிளட்ச் கண்ட்ரோல் செம்ம இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த 1.0 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ற எந்த கார் நீங்க எடுத்தீங்கனாலும் அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. சோ ஃபேமிலிக்கு இந்த கார் ஒரு நல்ல சாய்ஸ். ஆனாலும் இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, AMT ஆப்ஷன் இதுல கொஞ்சம் ஜெர்க்கியான ஃபீல் வந்து இருக்குது. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் கொஞ்சம் கம்மியா இருக்குது. பிரீமியம் ஃபீல் எல்லாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. சிலேரியோ வந்து பேசிக் பட்ஜெட் மாடல் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இதுல நீங்க டாப் எண்ட் வேரியன்ட் போனீங்கனாலும் உங்களுக்கு சேம் டிட்டோ தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த பிரீமியம் ஃபீல் எல்லாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது டாடா டியோகோ தான். ஆக்சுவலா டாடா டியோகோக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வேற ஒரு கார் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. டாடா டியோகோக்கு ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா சொல்றேன் பாருங்க. 5,52,000 ஸ்டார்ட் ஆகுது. ஹைரன் மாடல் 9,45,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2025-26 மாடல் வந்து இப்போ சேல்ஸ்ல வந்து போயிட்டு இருக்குது. இப்போ 2026 ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்து இப்போ லான்ச் ஆக போகுது. மேபி இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. 28 போது லான்ச் ஆக போகுது. அந்த காரோட நீங்க பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்குது. அதோட வீடியோஸ் வந்து அப்படியே போட்டு விடுறேன். இந்த கார் ஏன் முக்கியமான விஷயமா நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் சேஃப்டி. 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட இந்த கார் வருது. பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்றாங்க டாடா பிராண்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கார்ல யூஸ் பண்றது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்றாங்க. பவர்னு பாத்தீங்கன்னா 85 bhp பவரும் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சிட்டி யூசேஜ் பொறுத்த வரைக்கும் இது சூப்பராகவே இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாம AMT ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டிக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். டாப் அண்ட் வேரியன்ட் போனீங்கன்னா 10.25 இன்ச் ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இலுமினேட்டட் ஸ்டீரிங் கொடுக்குறாங்க. முக்கியமானது ரிவர்ஸ் கேமரா, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த கார்ல டிஃபால்ட்டாவே வருது டாப் அண்ட் வேரியன்ட்ல. முக்கியமானது இந்த காரோட ரோட் பிரசன்ஸ் தான். பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது அடுத்து வரப்போற ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வேற மாதிரி இருக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த காரோட ரோட் பிரசன்ஸ் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கா இருக்குது. நெகட்டிவ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இந்த வண்டியில ஆவரேஜ் தான். அந்த ஒரு என்ன சொல்றது, ஹூண்டாயோட i10 இல்ல i20 எல்லாம் ஓட்டி பார்த்தா எங்களுக்கு தெரியும் டாடா டியாகோவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பா இதில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். கியர் பாக்ஸோட ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இல்ல இதுக்கு முன்னாடி வந்த மாடல். இப்போ ஃபேஸ்லிஃப்ட் மாடல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். மொத்தமா நான் பிளான் பண்ணது 10 கார்கள். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்த்தது 5 கார்கள் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 5 கார்கள் பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோல நான் போட போறேன். சரியா? சோ ஒரு குயிக்கான கம்பாரிசன் வந்து இப்ப நாம பார்த்தறலாம். இந்த 5 கார்ல மைலேஜ் கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்டான மைலேஜ் எது ப்ரொவைட் பண்ணுதுன்னா சிலேரியோ தான். பெஸ்டான சேஃப்டி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டாடா டியோகோ தான். சீப்பான ஆட்டோமேட்டிக் கார் வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா குவிட் தான் நல்ல ஆப்ஷன். சிட்டி பேஸ்ல ஒரு நல்ல கார் வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்டோ K10 சூப்பரா இருக்கும். எனக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸை வந்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கணும். வீட்டில் இருக்க வயசானவங்களை கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு உட்காரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு சூப்பரான கார் எஸ்பிரஸோ. ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 5 கார்கள்ல வந்து எந்த கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2026 கார் மார்க்கெட் ரொம்ப காம்படிட்டிவா இருக்குது. ஒவ்வொரு காருக்கும் பாத்தீங்கன்னா ஓன் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஓன் வீக்னஸும் இருக்குது. நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஒரு கார் நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிற மைண்ட்ல இருந்து உங்களோட யூசேஜ் வந்து என்ன, கார் எடுக்கிறதுனால நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம். கார் எடுத்தேன்னா நான் அதிகமா ஓட்டுவேன், எனக்கு மைலேஜ் முக்கியம்னா நீங்க மைலேஜ் கன்சிடர் பண்ணி போகலாம். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும்னா அது ஓரியன்டான கார்களுக்கு வந்து போகலாம். ஏன்னா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட். அதுக்குள்ள இன்னும் நிறைய கார்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.